வணக்கம். சொந்த வீடுங்கிறது நம்ம பல பேரோட மிகப்பெரிய கனவு இல்லையா? ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுன அந்த வீட்ட நம்ம எப்படி முழுமையா பாதுகாக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த அலசல்ல ஒரு சூப்பரான விஷயத்தை நாம பார்க்க போறோம். அதாவது பழங்கால வாஸ்து சாஸ்திரத்தின் மூலமா வீட்ல எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றது, அதே நேரத்துல நவீன இன்சூரன்ஸ் திட்டங்கள் மூலமா அந்த வீட்டை நிதி ரீதியா எப்படி பாதுகாக்கிறது, இது ரெண்டையும் இணைத்து ஒரு முழுமையான பார்வையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. வெறும் 1%. ஆமாங்க, வளர்ந்த நாடுகள்ல 95% வீடுகள் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுல வெறும் 1% வீடுகளுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இல்லையா? ஒரு இயற்கை பேரிடரோ தீ விபத்தோ அல்லது திருட்டோ நடக்கும்போது நம்ம வாழ்நாள் சேமிப்பும் அப்படியே கண்முன்னா அழிஞ்சு போறதுக்கான அபாயம் இருக்கு. அதனாலதான் சொத்து பாதுகாப்புங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலான்னு விடக்கூடிய விஷயம் இல்ல, இன்னைக்கே நாம எடுக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு நடவடிக்கை. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1. நேர்மறை ஆற்றலை உருவாக்குதல், 2. மதிப்பீட்டு பொறி, 3. காப்பீட்டு கவசம், 4. கோரிக்கைகளை அணுகுதல் மற்றும் 5. நிராகரிப்பை தவிர்த்தல். நம்ம வீட்டின் முதல் பாதுகாப்பு அடுக்கு வாஸ்து சாஸ்திரத்துல இருந்து தான் தொடங்குது. இது ஏதோ வெறும் நம்பிக்கை இல்லைங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லப்படுற இந்த பஞ்சபூதங்களை நம்ம வசிப்பிடத்துல சரியா பேலன்ஸ் செய்யற ஒரு அற்புதமான பண்டைய கால அறிவியல். இந்த 5 இயற்கை சக்திகளோட சரியான சமநிலை ஒரு வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியையும் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் அப்படிங்கறதான் இதோட அடிப்படை தத்துவமே. பகுதி 1. நேர்மறை ஆற்றலை வடிவமைத்தல், செழிப்பேற்கான அடித்தளத்தை அமைத்தல். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்ப்போம். நாம தேர்ந்தெடுக்கிற நிலத்தோட அந்த பௌதிக வடிவமே எனர்ஜி பேலன்ஸே முடிவு செய்துன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, சதுரம் அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கிற மனைகள் ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும். அதே போல முன்பக்கம் குறுகியும் பின்பக்கம் விருந்தும் இருக்கிற கோமுகி வடிவம் வீட்ல செல்வத்தை கொண்டு வரணும் சொல்றாங்க. ஆனா முக்கோணம், எல் வடிவம் அல்லது வட்ட வடிவத்துல இருக்கிற மனைகளை நாம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதோட கூர்மையான முனைகள் அல்லது ஒழுங்கற்ற வடிவங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வரதை தடுத்து ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, நிலத்தை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வீட்டின் அறைகளை எங்கெங்க அமைக்கிறது? முக்கியமான நுழைவாயில் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ள ஈர்க்கும். நெருப்பு மூலகத்தை குறிக்கிற சமையலறையை தென்கிழக்கு திசையில அமைக்கிறது வழக்கம். குடும்பத்தோட ஸ்திரத்தன்மையை குறிக்கிற மாஸ்டர் பெட்ரூமை தென்மேற்குல வைப்பது ரொம்பவே சிறப்பு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா வீட்டின் மையப்பகுதியான அந்த பிரம்மஸ்தானம் அதை எந்த பொருட்களுமே இல்லாம ஃப்ரீயா திறந்த வழியா வச்சிருக்கணும். அப்போதான் வீட்டோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சீரா இருக்கும். பகுதி 2. மதிப்பீட்டு பொறி, உங்கள் வீட்டின் உண்மையான செலவை கணக்கிடுதல். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மார்க்கெட் வேல்யூவுக்கும் ரீபில்ட் காஸ்ட், அதாவது மறுசீரமைப்பு செலவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சந்தை மதிப்புங்கிறது உங்க வீடும் நிலமும் சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறது. ஆனா மறுசீரமைப்பு செலவுங்கிறது ஒருவேளை உங்க வீடு முழுமையா சேதமடைஞ்சிட்டா அதை மீண்டும் புதுசா கட்டுறதுக்கு ஆகிற செலவு மட்டும்தான். சந்தை மதிப்பு கணக்கு வச்சு இன்சூரன்ஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய ட்ராப். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நிலம் எந்த விபத்துலையும் அழிஞ்சு போறதில்ல, அதை யாரும் திருடிட்டும் போக மாட்டாங்க இல்லையா? அதனால வீட்டை மீண்டும் கட்டுறதுக்கான அந்த செலவுக்கு மட்டுமே நாம காப்பீடு பண்ணா போதும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிற வீடுகள்ல கூட சுமார் 70% வீடுகள் இந்த குறைவான காப்பீடு, அதாவது அண்டர் இன்சூரன்ஸ் வலையில சிக்கியிருக்கு. மார்க்கெட் வேல்யூவை தப்பா கணக்கிடுறதாலையும் சரியான மறுசீரமைப்பு செலவை கணக்கு பண்ணாததாலையும் நிறைய பேர் தங்களுக்கு தேவையான தொகையை விட ரொம்ப கம்மியான தொகைக்கே இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு விபத்து நடக்கும்போது தான் ஐயோ நமக்கு முழுமையான இழப்பீடு கிடைக்காதேங்கிற அந்த கசப்பான உண்மையை அவங்களுக்கு புரிய வருது. பகுதி 3. காப்பீட்டு கவசம், நவீன நிதி பாதுகாப்புகள். ஒரு சரியான ஹோம் இன்சூரன்ஸுங்கிறது பலவிதமான அச்சுறுத்தல்களை தடுக்கிற ஒரு கவசம் மாதிரி. தீ விபத்து, மின்னல் தாக்குதல், வெள்ளம், நிலநடுக்கம் மாதிரியான இயற்கை சீற்றங்களிலிருந்து மட்டும் இல்லைங்க, திருட்டு, கொள்ளை மாதிரியான மனித தவறுகளிலிருந்து இது நம்மளை பாதுகாக்குது. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வீட்டின் சுவர்கள் மேற்கூரையா பாதுகாக்கிறது கட்டிட காப்பீடு. அதே சமயம் வீட்டுக்குள்ள இருக்கிற டிவி, ஃபர்னிச்சர், நகைகள் இதையெல்லாம் பாதுகாக்கிற பொருட்களுக்கான காப்பீடு ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறது தான் ஒரு கம்ப்ளீட்டான ஆல் ரிஸ்க் பாலிசி.
இங்க உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருக்கிற விலைமதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. அதோட போட்டோக்கள் எடுத்து வைங்க. வாங்கிய பில்களை பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தானேன்னு தோணலாம். ஆனா எதிர்பாராத விதமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இழப்பீடு கேட்கும்போது எந்த பொருளும் மிஸ் ஆகாம ரொம்ப சீக்கிரமா கிளைம் கிடைக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். பகுதி 4. கோரிக்கைகளை அணுகுதல் எதிர்பாராத பேரிடர்களின் போது. சரி, எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது, 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, திருட்டு நடந்திருந்தா உடனே போலீஸ்ல எஃப்ஐஆர் போடுங்க. தீ விபத்துனா ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குங்க. மூணாவது, சேதமடைந்த பகுதிகளை அப்படியே ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வைங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து சர்வேயர் வந்து அந்த சேதத்தை ஆய்வு செய்யற வரைக்கும் நீங்களாவே எந்த பெரிய ரிப்பேர் வேலையும் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படியே வச்சிருங்க. கிளைம் பண்ணியாச்சு, பணம் எப்போ கைக்கு வரும்னு ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? அதோட யதார்த்தமான டைம்லைனை பார்ப்போம். நீங்க தகவல் சொன்ன 7 நாட்களுக்குள்ள ஒரு சர்வேயர் வருவாரு. அவர் தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண 7லிருந்து 15 நாட்கள் வரை ஆகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை முடிவு செஞ்சு அது கைக்கு வர 15லிருந்து 30 நாட்கள் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால இந்த டைம்லைனை நாம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த தேவையற்ற டென்ஷனை நாம கண்டிப்பா தவிர்க்கலாம். பகுதி 5. நிராகரிப்புகளை தவிர்த்தல், உங்களின் இழப்பீட்டுத் தொகையை பாதுகாத்தல். இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் நம்மளோட கிளைம்ஸை ரிஜெக்ட் பண்றாங்கங்கிறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. விபத்து நடந்த உடனே தகவல் சொல்லாம தாமதப்படுத்துறது, அப்புறம் ரொம்ப நாளா ஆகிற சாதாரண தேய்மானங்களுக்கெல்லாம் போய் இழப்பீடு கேட்கறது, இதெல்லாம் ரிஜெக்ஷனுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நீங்க வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டிட்டு அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிக்காம இருக்கிறது, வீட்டின் உண்மையான மதிப்பை குறைச்சு காட்டி காப்பீடு பண்றது, இதெல்லாம் நாளைக்கு நமக்கு சேர வேண்டிய இழப்பீட்டுக்கே ஒரு பெரிய செக் வச்சிடும். இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்துறோம்னு நினைச்சிட்டு வீட்டின் உண்மையான மதிப்பை விட குறைவான தொகைக்கு இன்சூரன்ஸ் பண்றது நிஜமாவே ஒரு பெரிய ஆபத்து. இப்ப நீங்க 50% தொகைக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வைப்போம். விபத்து நடக்கும்போது உங்க சேதத்துல 50% தொகையை மட்டும்தான் கம்பெனி கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல நீங்க உண்மையான தகவல்களை மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்க பாலிசியை முழுமையா கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனால சரியான மறுசீரமைப்பு செலவை கணக்கிட்டு முழுமையான காப்பீட்டை பெறுறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பழங்கால வாஸ்து சாஸ்திரத்தின் மூலமா வீட்ல எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுனும், சரியான இன்சூரன்ஸ் மூலமா அந்த வீட்டை எப்படி நிதி ரீதியா பாதுகாக்கிறதுனும் ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய மிகப்பெரிய முதலீடான உங்க வீடு ஆற்றல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் முழுமையா பாதுகாப்பா இருக்கா? இன்னைக்கு செக் பண்ணுங்க. உங்க கனவில்லம் எப்பவும் முழுமையான பாதுகாப்போட இருக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.